2024 ஸ்டார்ட் பண்ணினது 8-13 வரைக்கும் இங்கே ஒரு செஞ்சோண்டே இருக்கணும். சுட வழிக்கிடைக்கு ஒரு கதை ஒன்று வரைக்கும் அவராகவே சார் கால் பண்ணி சொன்னவர், நீங்கள் எங்கே நிற்கிறீங்க வந்து என்னோட நில்லுங்கோ என்று சொல்லி. அப்போ நான் உண்மையிலேயே செத்து போயிட்டேன் சார். உண்மையாகவே என்னை பாசமாக்குமென்னு நினச்சிட்டேன். அப்படி போய் சாவச்சேரி போனால் நான் வென்றுவேன். நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அவருக்கு எதிராக அனுப்பினேன். அவருக்கு நல்லாவே தெரியும். வாக்கு வங்கி இப்போ உடைஞ்சிருமோன்ற பயத்தில் தான் அவர் இருக்கிறார். நான் உடைக்கிறோன்ற பயமும் எனக்கு இருக்குது. பட் நான் அதை உடைக்கவும் விரும்பேன். அவர் அவர்கிட்ட அரசியலை செய்யட்டும். அவர் சார்பான நியாயங்கள் அவர்கிட்ட இருக்குது. இந்த விஷயத்தில் மாண்புமிகு அமைச்சர் நீங்கள் பிள்ளை விட்டுட்டீங்க. நீங்கள் எந்த முதுகுல குத்திட்டீங்க. மதிப்புக்குரிய ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்தவர். அவர் சில பேர் சந்தித்த பிறகு நான் திங்கட்கிழமை எனக்கு நான் சொல்ல விரும்பலை. பட் உங்களுக்கு அது தெரியும். பொதுமக்களும் இதை வலிவாக விளங்கிக் கொள்ளுவினோம். இந்த நிமிஷம் கிட்டத்தட்ட ஒன்றகால் மாதமாக இந்த இன்கொயரி ரிப்போர்ட்டை இழுத்தடிக்கணும். ஒரு கேபினெட் மினிஸ்டராக இருந்தோண்டு நீங்களும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறீங்க. அது அப்படியே இருக்கட்டும், கிடப்பில் இருக்கட்டும்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு அதிலேருந்து தெரியுது, உங்களுக்கு சாவச்சேரி வைத்தியசாலையில் ஒரு அக்கறையுமே இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் மாற்றினேன், நீயே திருப்பி கொண்டு வந்து முன்னுக்கு மாற்றிடணும்ண்டு ஜெனோசோட்டை மாற்றிடணும். வெளிநாடு கனடாவில் இருந்து உங்கள்ட ஆக்கள் கனவேர் எடுத்து சொன்னவை, அரசியலுக்கு போக வேண்டாம், நீங்கள் வைத்தியராகவே இருங்கோண்டு. அதை நான் தீர்மானிக்கலாது. இந்த தமிழ் மக்கள் தீர்மானிக்கணும். எனக்காண்டி சாகிறது கனவடியில் ரோட்டில் இருக்காங்க சார். நான் நினைக்கிறேன் மாண்புமிகு ஆளுநர் அவருடைய செல்லப்பிள்ளையான செந்தூரன் அவர்களை நீங்கள் இப்படி அனுப்பி மன்னார் எல்லாத்தையும் குழப்புறது சார் சரி அனுப்பலை. பாவம் சார். அந்த பிள்ளைகள் அம்மா இல்லாத ஒரு பிள்ளைகள் எங்களுக்கு அரசியல் சார், அவங்களுக்கு அம்மா இல்லை. சாவச்சேரியில் என்ன திருப்பி ரிவர்ட் பண்ணி அங்கே வர சொல்லி விடுவேன்னு சொல்லி இந்த இன்கொயரி இப்போ ஸ்டார்ட் பண்ணினது 2024 ஸ்டார்ட் பண்ணினது 8-13 வரைக்கும் இங்கே ஒரு செஞ்சோண்டே இருக்கணும். இப்போ இங்கே ஒரு அதே பிள்ளை சரிதானே, அதே பிள்ளை இங்கே ஒரு செய்து கொண்டிருக்கணும். அதுக்கு நான் எங்களோட அமைச்சர் டாக்டர் தேவானந்தா, அது முக்கியமாக அவரை பேர் தான் கதைக்க போகிறேன். அவர்கிட்ட தான் நான் உதவி கேட்டுறேன். நான் எப்போவுமே நாங்கள் உதவியோராள்கிட்ட கேட்டால் செய்த உதவியே மறக்கக்கூடாது, செய்யாட்டி அதை சொல்லி காட்டுறதுலையும் பிள்ளை இல்லை. அப்போ அவர் சொன்னவர், ஒரு நாள் எனக்கு சுட வழிக்கிடைக்கு ஒரு கதை ஒன்று வரைக்கும் அவராகவே சார் கால் பண்ணி சொன்னவர், நீங்கள் எங்கே நிற்கிறீங்க வந்து என்னோட நில்லுங்கோ என்று சொல்லி. அப்போ நான் உண்மையிலேயே செத்து போயிட்டேன் சார். உண்மையாகவே என்னை பாசமாக்குமென்னு நினச்சிட்டேன். அதுக்கு பிறகு காலங்காலமாக இந்த இன்கொயரி ரிப்போர்ட் எடுத்து கொண்டிருக்கணும். அந்த ரிப்போர்ட்டை பிள்ளையாக போட்டால் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவேன். அந்த ரிப்போர்ட்டை சரியாக போட்டால் நான் திருப்பி சாவச்சேரி வைத்தியசாலைக்கு எம்எஸ்ஸாக போயிடுவேன். ஸோ ரிப்போர்ட்டை போடாமல் வச்சிருக்கணும். அந்த ரிப்போர்ட்டை போட சொல்லி ஒரு வசனம் சொல்லலாம். யார்? எங்கள்ட கேபினெட் அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் சிவானந்த ஐயா. 2 பேருக்கும் செவிலில் ஏன்னு சொன்னால், நான் அப்படி போய் சாவச்சேரி போனால் நான் வென்றுவேன். நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அவருக்கு எதிராக அனுப்பினேன். அவருக்கு நல்லாவே தெரியும். நான் அப்போதும் எதிர்பார்த்தேன் என்னன்னு சொன்னால், மாண்புமிகு அமைச்சர் தண்ட அரசியலை தான் செய்து கொண்டு போகணும். நான் தமிழ் மக்களுடைய அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை நான் எந்த பாட்டில் செய்வேன். தமிழ் மக்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறது தமிழர், தமிழ் என்று சொல்கிறோம். தமிழுக்கு அழகன்று பேர் சரிதானே. நான் அந்த அரசியல் செய்வேன். ஒரு நாளுமே ஒரு அடிபாடு முரண்பாடு இல்லாமல் அவரோட காலத்துக்கு பிறகு அவரை ஒரு ஆள் நொமினேட் பண்ணணும். தன்னுடைய வாரிசா தன்னுடைய ஒரு ஆள் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இது எல்லாத்தையும் நான் இதை பற்றி அவருடைய கதைக்கிறேன். பட் ஒரு மனசுக்குள்ள இருந்தது. மேபி அது செலஸ்டின் அண்ணாவாக இருக்கலாம். யார் ஒரு ஆள் அவருடைய பக்க சார்பான ஒரு அரசியலை அவர் உருவாக்கணும். ஒரு பலமான அரசியல்வாதியை அவர் உருவாக்கணும் என்று அவர் திட்டமிட்ட ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கிறார். இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த வாக்கு வங்கி இப்போ உடைஞ்சிருமோன்ற பயத்தில் தான் அவர் இருக்கிறார். நான் உடைக்கிறோன்ற பயமும் எனக்கு இருக்குது. பட் நான் அதை உடைக்கவும் விரும்பேன். அவர் அவர்கிட்ட அரசியலை செய்யட்டும். அவர் சார்பான நியாயங்கள் அவர்கிட்ட இருக்குது. அவர் சம்பந்தமான நல்ல விஷயங்களை நான் சொல்லணும். அவர் மேசையில் தான் படத்திலும் பெறவர்னு சொல்லி அவரோட நல்லா க்ளோஸாக இருக்கிறா சொல்லியிருக்கணும். ஒரு கட்டில் படுக்கிறதில்ல, ஒரு மச்சம் சாப்பிடாதால் சரியான சிம்பிளான மனுஷன். அப்படி அவருடைய பக்கங்கள் இருக்குது. நல்ல பக்கங்கள், நல்லதுன்னு சொல்லணும், கெட்டதுன்னு சொல்லணும். சாந்தனுக்கும் பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து அவர் தான் இப்போ இத்தனையோ பொதுமக்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த விஷயங்களை நல்லா செய்யணும். ஆனால் இந்த விஷயத்தில் மாண்புமிகு அமைச்சர் நீங்கள் பிள்ளை விட்டுட்டீங்க. நீங்கள் எந்த முதுகுல குத்திட்டீங்க சரிதானே. அதால் எனக்கு சார் உங்களுக்கு ஒரு துப்புரவாக நம்பிக்கை இல்லை. உங்களை நம்பிக்கை கொண்டு தான் எல்லாரும் சொன்னவே நீ டக்ளஸ் இந்த ஆளான்னு சொல்லி சார் இப்படி பேர் பாய்க்கிறதுக்கு. அப்போ கூட நான் யோசிச்சேன், அப்படி சொன்னால் கூட பரவாயில்லை. ஏன்டா நான் அவர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன். என்னடா உதவி கேட்கறதுக்கு எனக்கு அப்போ நான் சாதாரண ஒரு வைத்தியன். எனக்கு அந்த டைம் உதவி கேட்கறதுக்கு எங்கள்ட ஸ்ரீதரன் ஐயா என்ற முதுகுல குத்துறார். மட்டக்களப்பு மீளங்கள் அங்கால இருந்து பறையடிச்சு கொண்டிருக்குது. எல்லாரும் செய்து கொண்டு கேட்க எனக்கு உதவி என்று வந்தது அவர் தான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் பார்த்தவர். என்ன அந்த உதவியை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். ஆனால் இப்போ கூட சார் நீங்கள் பிள்ளை விட்டுட்டீங்க.
அந்த கேபினெட் மினிஸ்டர் என்ற பவரை பாவச்சு நீங்கள் எங்களோட ஹெல்த் மினிஸ்டரோட கதைச்சு என்ற ரிப்போர்ட்டை வெளியே போட்டு என்ன திருப்பி சாவச்சேரிக்கு விட்டுருக்கலாம். விட்டுட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த அரசியல் செய்யாதுன்னு நான் அரசியல் செய்யாமல் யோசிச்சிருப்பேன் சார். இப்போ நீங்கள் என்ன ரோட்டில் விட்டுட்டு எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒவ்வொரு ஹோட்டலாக ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு ரூமாக போய் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஏன்னு சொன்னால் அந்த மண்ணேறப்பட்டு மட்டும் சொல்கிறேன், அதில் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. நான் சொல்ல விரும்பல, அந்த அது கோர்ட்ஸில் இருக்குது. எங்களோட மதிப்புக்குரிய ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்தவர், அவை சில பேர் சந்தித்த பிறகு நான் திங்கட்கிழமை எனக்கு நான் சொல்ல விரும்பலை. பட் உங்களுக்கு அது தெரியும், பொதுமக்களும் இதை வலிவாக விளங்கிக் கொள்வீனம். சரிதானே? இப்போ சார் நான் இப்போ இந்த லைவ் போட்டதுக்கு காரணம் அந்த ஹயராக்கி ஓர்டரில் செக்ரட்டரி, டிஜி, அதுக்கு பிறகு திருப்பி கீழே வருவோம் டிப்யூட்டி டைரக்டர் ஜெனரல். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதரன் சார் இப்போ திருப்பியும் இன்கொயரி ஃபார்ம் பண்ணிக்க இல்லாத ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய இன்கொயரி ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிறேன். நான் கேபிட்டல் டிவியில் சொல்லியிருக்கிறேன், எங்களுக்கு டிஜியாக வரக்கூடிய டேலண்டும் இதுவும் உள்ளால் ஸ்ரீதரன் சார் அவருக்கு தமிழண்டபடியாக கொடுக்கலன்றதை ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும். இவன் எங்கள்ட கொலிச்சின பிரசிடென்சியே கொடுக்கல அவருக்கு தமிழண்டபடியாக. ஸ்ரீதரன் சார் இஸ் அ வெரி சிம்பிள் பர்சன். உங்களுக்கு அதை பிடிக்காட்டிக்கு நான் ஒன்றும் செய்யலாது. சரியான சிம்பிளான மனுஷன். அந்த தான் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்ற சாமானிய ஸ்ரீலங்காவை கொண்டு வந்தது. அது அப்படி பார்க்க நீங்கள் என்ன செய்யிருக்கீங்க சார்? அசைல சார் ஏதாவது செய்யிருக்கீங்க? சம்படி ப்ளீஸ் டிரான்ஸ்லேட். அசைல சார் என்ன செய்யிருக்கா ஸ்ரீலங்காவுக்கு? ஒன்றுமே செய்யலை. சம்பிகா மேடம் கஷ்டப்பட்டு டிடிஜி எம்எஸ் என்சிடியாக இருக்கிறா, எம்எஸ்சியில் என்சிடியாக இருக்கிறா. அதை விட விஜய் சூரிய சார் கேஸ் எல்லாம் நடந்துருக்கு. இப்படி கன விஷயம் கதைக்கலாம். Somebody please translate, or let me tell this in English so somebody can take this a cut and send it to them. So it will be very favorable for you. Once Dr. Kumara Wickramasinghe sir and Dr. Sridharan sir was in a competition to become a DG, all of a sudden with a political influence, Director General Health Services has been appointed instead of Anil Jayasinghe sir. He was a very brilliant DG once upon a time, probably in 2019 or 20. So now we are not letting Kumara Wickramasinghe sir as well as Sridharan sir to become a DG just because of the political influence in the Ministry of Health. Thank you. நீங்கள் யாராவது ஒரு ஆள் வடிவா தயவு செய்து கட் பண்ணிட்டு எல்லாருக்குமே அனுப்புங்க. அடுத்த இன்கொயரி அடிக்கட்டும், அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். எப்படி வசதி ரைட் பிரச்சனைக்கு வாரன். இது என்ன விஷயம் கழிச்சிட்டேன். ஒன்று டக்ளஸ் தேவானந்த சார் அவர்கள் என்ன செய்யிட்டார்? ஏமாத்திட்டார். முதலாவது அவர் ஏமாத்திட்டார். ஸ்லோவாக அடித்து திருப்பி சாவச்சேரியில் கொண்டு போய் ஒரு நலம்புரி சேவை சங்கம் ஒன்று ரக்கி அதுலேயும் தண்டை ஆக்களை போட்டு இதே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தான் செய்த அரசியலை அவர் எல்லாம் செய்து கணக்கு விஷயம் கிடைத்தாங்க. நோவும் பரவாயில்லையா? தானே கதைக்கிறோம். சரி நீங்கள் உங்களோட அரசியல் செய்கிறீங்க சார், என்ன மறந்துட்டீங்க. ஸோ நான் நீங்கள் செய்த உதவிக்காண்டி ஒரு மாதம் உங்களை பற்றி கதைக்கல, உங்களோட துரோகி என்று சொல்லல, உங்களோட கதைக்கல, உங்களை பற்றி ஒரு வசனம் கதைக்கிறேன் சார். நான் இனிமேல் உங்களோட கதைக்க மாட்டேன். நீங்கள் என்ன கோல் எடுத்தாலும் கதைக்க மாட்டேன், நான் உங்களுக்கு கோல் எடுக்க மாட்டேன் சார். நான் கடைசியாக ஒரு மாதம் உங்களுக்கு கோல் எடுக்கல, கோல் எடுத்தாலும் கதைக்க மாட்டேன். நீங்கள் என்ன ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்கிறது மட்டும் பப்ளிக்கு நான் சொல்கிறோம். உங்களை சரியான பாசமும் என்பதும் வச்சுருந்தேன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கல, நீங்கள் ஒரு சரியான ஜெனுவின் பர்சனாக எல்லாரும் சொல்கிறபடியாக சொல்கிறேன். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கீங்க சொந்த அப்பா மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்தது. எங்கே நிற்கிறீங்க? பம்பளப்படியில் என்ன ஃப்ளாட்ஸில் நிற்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க ஓப்பு என்று சொன்னது. மற்றது வெளிசடை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் போடுங்க அப்போ நான் பார்த்துக்கொள்ளுன்னு சொன்ன எல்லாம் எப்படிப்பட்ட வரிகள். அதை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். ஆனால் சார் இந்த நிமிஷம் கிட்டத்தட்ட ஒன்றகால் மாதமாக இந்த இன்கொயரி ரிப்போர்ட்டை இழுத்தடிக்கணும். ஒரு கேபினெட் மினிஸ்டராக இருந்தோண்டு நீங்களும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறீங்க. அது அப்படியே இருக்கட்டும், கிடப்பில் இருக்கட்டும்னு சொல்லி அப்போ உங்களுக்கு அதுலேருந்து தெரியுது உங்களுக்கு சாவச்சேரி வைத்தியசாலையில் ஒரு அக்கறையுமே இல்லை. உங்களுக்கு தெரியும் நான் மாற்றினேன், ஏஎன்ஏ திருப்பி கொண்டு வந்து முன்னுக்கு மாற்றிடணும், ஜெனரல் ஓட்டை மாற்றிடணும், பீடியாட்டிக் ஓட்டை குழப்பிடணும், பீடியாட்டிக் கன்சல்டன் இல்லை, ஜென்ரேட்டரை கொண்டு வந்து வச்சு ஒன்றரை சில்லறை வேலை செய்தவர் அங்கஜன் ராமநாதன் அவர்கள் மாதிரி சில்லறத்தனமாக எல்லாம் ஆட்டமாட்டம் அலாப்பிட்டு ஓடுவோம், வந்து போலே அடிக்கல டப்பண்டு எல்லாத்தையும் கூட அப்போ மேலே செஸ்ல அடி கொண்டு மேசை தள்ளுவோம், அலாப்பி வேலை பார்த்தவை. அதுக்குள்ள 1-2 பேர் தூரம் இருந்து கல்லால் அறிஞ்சவை. யார்? சித்தார்த்தனாக்கள், சிறிதரனாக்கள். என்ன மச்சே நடக்கணும்னு தெரியாமல் 2 கிரிக்கெட் மேட்சுக்குள்ள ஃபுட்பாலை கொண்டு அடிச்சாங்க. சரிதானே? அப்படி எல்லாரும் செய்யுங்க சார். உங்களோட ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது, உங்களோட ஒரு சரியான ஒரு பாசம் ஒன்று இருந்தே சொல்லுவோமே சார். உங்களோட பக்கத்தில் கேட்க நான் உங்களோட கதைச்ச விஷயத்துலேருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கேன். நான் உங்களை இவ்வளோ பாசமாக கதைச்சிருப்பேன். நான் கதைச்ச ஃபோன் ரெக்கார்டிங் இருந்தால் எடுத்து பாருங்க சார், அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி ஆனால் இப்போ என்னடா சார், பொதுமக்கள் தான் வாக்கு போட பயணம். அப்போ இப்போவும் நீங்கள் ஏதாவது செய்யலாம்.
ஆனால் செஞ்சால் அது எனக்காண்டி இல்லை பொதுமக்களுக்காண்டி. நான் திருப்பி சாவச்சேரி இந்த சில வீடியோக்களை பார்க்க எனக்கு கவலையாக இருக்குது. அதுட்டு ஹாஸ்பிட்டல் நான் நேற்றும் உள்ளுக்குள்ளே போனால் ரங்க பயமாக இருந்தது. கோர்ட் ஆஃப் கண்டம் ஆஃப் கோர்ட்னு சொல்லி நான் இந்த வீடு சார் அது வீட்டிலேருந்து திலாத்திட்டு உங்களோட அரசியலை செய்கிறீங்க. நான் தோப்பேன்னு நீங்கள் நினச்சனீங்க. சனம் பின்னால் நிற்குது. எல்லாம் சனம் தானே சார் ஓட் போடுறது. நாங்கள் தனியாக ஒரு 5000-10,000 ரூபாய்க்கு காசு கொடுத்து ஓட் வேண்டியலான்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற கனவேரே எனக்கு எடுத்து சொல்லி போடணும். தம்பி, நீங்கள் தச்சமயம் எங்கள்ட அமைச்சரோட வழியால் வருவீங்களா இருந்தால், சண்டை பிடிப்பீங்களா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு தான் ஓட் போடுவோம். இப்போ சார் நான் உங்களுக்கு எதிரான அரசியலை இப்போவும் செய்ய விரும்பல. செலஸ்டின் அண்ணா வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு அரசியலை செய்யுங்கோ. அவர் என்ற லோயர். அது ஆனால் அவர் ஒரு ப்ரொஃபஷனலாக லோயராக வந்து என்ன ஒரு நாளுமே டவுன் கிரேட் பண்ண மாட்டார். இன்கேஸ் டவுன் கிரேட் பண்ண வேற இருந்தால் அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுப்பேன் சார், நீங்கள் லோயர்லேருந்து. பட் அவர் ஐ லவ் ஹிம் லைக் மை ஓன் பிரதர். அவருக்கும் ஒரு மனச்சாட்சி ஒன்று இருக்குது. அதே நேரம் அவர் உங்களோட எவ்வளோ நல்லமென்று எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் உங்களோட நீங்கள் துரோகம் செய்தீங்கன்னு சொல்கிறேன். அப்போ அவருக்கு என்ன அவரில் என்ன கோபம் வரும். சேம் டைம் நீங்கள் அவரோட எடுத்து கதைப்பீங்க. கதைக்க அவருக்கு சொல்கிறது பதில் இருக்காது. இப்போ செலஸ்டின் அவன் வந்து முட்டுக்காட்டையெல்லாம் போட்டுட்டேன். எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. நான் ஓப்பனாகவே கதைக்கிற டைப். எனக்கு வந்து ஒரு ஒளிவு மறைவும் இல்லை. என் பர்சனல் லைஃப் எல்லாமே எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன். எனக்கு வாழ்க்கையில் ஒளிவு மறைவு என்ற சாமானே இல்லை சார். இப்படியே தான் இருப்பேன், இப்படியே தான் சாவேன். நீங்கள் நான் குத்தினா சொல்லுவேன், குத்துறியரண்டு. இப்போ கோல் எடுத்து எனக்கு நீ தான் நாளைக்கு எம்எஸ்ண்டா நாளைக்கு மறுபடியும் ஒரு போஸ்ட் போடுவேன் சார். உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆள் உலகத்தில் இல்லையாண்டு நான் உண்மையாகவே கதைக்கிறேன் சார். இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் துரோகம் செய்யலை. எனக்கு ஒரு எதிரியே இல்லை சார். எனக்கு இருக்கிற எதிரி இல்லை. அவங்க தங்களுக்கு உயிர் பாதுகாப்பு வந்துடும், உயிர் தங்களுடைய போட்டுகள் நாசமாக போயிடுமோன்னு சொல்லி ஆகிறாக தான் எதிரியாகவில்லை. எனக்கு இந்த வரைக்கும் ஒரு டாக்டர்ஸோ ஒரு பொதுமகனோ என்ன கூடாமல் எழுதின பொதுமகனோ ஒரு டாக்டர்ஸோ ஒரு அரசியல்வாதியோ எதிரியே இல்லை. நான் சாதாரணமான மனுஷன். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் சார். நான் உங்களில் இவ்வளவு பாசமாக உங்களோட இருந்து நான் உண்டு. இது ஒரு உண்மையாகவே ஒரு மனக்கவலையோட இதை எழுதியும் எனக்கு அது எழுதின மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. அதான் நான் சார் அந்த லைவில் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கூட நீங்கள் மினிஸ்ட்ரியோட சண்டை பிடிக்கலாம். ஏன்னா அவனை திருப்பி விடையிலேண்டு உங்களோட வாக்கு கூடும். நானும் திருப்பி சாவச்சேரி போயிடுவேன் சார். அதுக்கு பிறகு உங்கள்ட ஆக்கள் கென பேர் எடுத்து எனக்கு சொன்ன சார் அரசியலுக்கு போகணாமண்டு. அப்போ அவைக்கு உங்களுக்கே விளங்கியிருக்கோம் எனக்கு எவ்வளோ பயம் உண்டு. வெளிநாடு கனடாவில் இருந்து உங்கள்ட ஆக்கள் கென பேர் எடுத்து சொன்னவை அரசியலுக்கு போக வேண்டாம், நீங்கள் வைத்தியராகவே இருங்கோண்டு. அதை நான் தீர்மானிக்கலாது. இந்த தமிழ் மக்கள் தீர்மானிக்கணும். எனக்காண்டி சாகிறது கனவடியல் ரோட்டில் இருக்காங்க சார். இப்போ ரோட்டில் போய் நான் அது மாதிரி அடிக்க போகிறேன்னாண்டு நான் சாகிறதுக்கு முன்னும் 10-15 பேர் சாவாங்க. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் போன ஒரு இடத்துலையும் சார் என்ன அடிக்கிறதுக்கு சனம் திலத்தில்லை. ஆனால் உங்களை எல்லாம் திலத்தி இருக்குது சனம். எங்கேயோ நீங்கள் ஒரு சின்ன இடத்துல சனத்தின் பக்கத்தில் ஒரு சொஃப்ட் கோர்னர் மாற்றி ஒரு ஹார்ட் கோர்னரில் நிற்கிறீங்க சார். இது ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு. நீங்கள் கட்டாயம் இந்த சான்ஸை யூஸ் பண்ணலாம். அதுக்கு உங்களோட அரசியல் எதிர்காலம் எனக்கு தெரியலை. நீங்கள் இவ்வளோ காலமே எங்களுடைய தேசிய தலைவருக்கு எதிராக நின்றாள். ஆனால் இப்போ தமிழ் மக்களுக்கு எதிராக நிற்கிறது வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நான் உங்களை தள்ளதுக்கு விரும்பலை. சரி, என்ன டைம் இருக்குது, எலெக்ஷனுக்கு நாள் டைம் இருக்குது சார். என் அந்த ரிப்போர்ட்டை போட சொல்லுங்க. அந்த ரிப்போர்ட்டில் பிள்ளைன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் நான் ரிட் அடித்து அது சரின்னு எடுத்து காட்டுறேன். நான் ஒரு பிள்ளையுமே விடையில சார். ஒருத்தரையுமே நான் துருவமாக பார்க்கல. ஒட்டு டாக்டர்ஸையும் நான் எதிரியாக பார்க்கல. அவன் தன்னுடைய நெஞ்சை தொட்டு சொல்லிட்டு எனக்கு விளங்கும். என்ன பேர் கூடாமல் எழுதின ஆக்களுக்கும் எல்லாம் அப்படி சொல்லியிருக்கேன். இந்த நான் நினைக்கிறேன் மாண்புமிகு ஆளுநர் அவருடைய செல்ல பிள்ளையான செந்தூரன் அவர்களை வந்து நீங்கள் இப்படி அனுப்பி மன்னார் எல்லாத்தையும் குழப்புறது சார் சரி அனுப்பலை. பாவம் சார். அந்த பிள்ளைகள் அம்மா இல்லாத ஒரு பிள்ளைகள் வந்து எங்களுக்கு அரசியல் சார், அவங்களுக்கு அம்மா இல்லை. கஷ்டப்பட்ட குடும்பம் சார். அவங்க ஒரு நாளைக்கு அவன் வீட்டை போய் பாருங்க. உங்களால் ஏழ்மண்டே ஏதாவது உதவி செய்யுங்க சார். அப்போ நீங்கள் மக்கள் மனசில் எங்கேயோ போயிடுவீங்க. ஒரு உண்மையான அன்போடு உங்கள்கிட்ட கேட்டு காக்கிறேன். அரசியலாக செய்வோம் சார். மனுஷத்தன்மையானதான் பார்ப்போம். ஒரு டாக்டர் வேலை தான் நான் பார்ப்பேன். ஒரு நாளுமே கலிசர வேலை பார்க்க மாட்டேன் சார். நீங்களும் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் நீங்கள் செய்கிறீங்கடா சார். நான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஜெயிலுக்குள்ள போவேன். அது வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் சார். மேக்ஸிமம் ஜெயிலுன்றது எனக்கு வீடு தான் சார். 5 நாள் சந்தோஷமாக இருந்தேன். நீங்கள் நினைக்கிறீங்களா சார் என்னை கஷ்டப்படுத்தி வச்சுருப்பாங்க. நாங்கள் அங்கேயே எனக்கு 2 பாடி கார்டு போட்டு 2 படிகள் வந்து நின்றவங்க என்ன ஒருத்தரும் தொடக்கூடாது. அப்படி தான் ஜெயிலுக்குள்ள இருந்தேன் நான். ஆனால் கஷ்டம் இல்லாதையும் கண்ணால் பார்த்தேன் சார். அதை பற்றி நான் கதைக்க விரும்பல. கக்கு சொல்கிற அதே இடத்துல தான் சாப்பிட வேண்டிய நிலைமை இருக்குது. எங்கள் அரசியல்வாதியில் ஒருக்கா 7 மண்டா போய் மன்னர் வவுனியா ஜெயிலில் பேருங்கோ. அங்கே இருக்கிறவனுக்கு ஏதாவது போய் சாப்பாடு கொடுத்து ஒரு நாள் அதனோட இருந்து கதைக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். 5 நாள் நான் வெளியெல்லாம் வேறைய காரணம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி வரேன். இதில்
இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் சார். நான் வந்து அங்கே இருக்கைகளே எனக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 1 இல்லை 2 3 இருக்குது. ப்ரெஷர் எல்லாம் கூடுறது. எனக்கு பிபி இருக்குது. நான் ட்ரக் எடுக்கல. எனக்கு டயபெட்டிக் இருக்குது. நான் அதுக்கு மருந்து எடுக்கல. எனக்கு தெரியும் இதில் டாக்டர்ஸ் பேர் பார்த்து கொண்டிருப்பினும் இந்த குளுக்கோஸ் வந்து அடிக்கடி செக் பண்ணி கொண்டு நான் 126 ஃபாஸ்டிங்கில் மிக்சர் பக்கெட்டை சாப்பிட்டு 94 98 திருப்பியும் கொஞ்சம் 70 60 வரைக்கும் டப்புனோட போய் சீனியை வாய்க்கில் அள்ளி போட்டு தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் குடிச்சு எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் நாலேஜை மேனேஜ் பண்ணி கொண்டு நான் அங்கேயும் கணக்கு பிரச்சனை இருக்குது. அங்கே இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸரும் சார் ஒரு நாளுமே ஹாஸ்பிட்டலுக்கு வாரையில், ஐ மீன் பிரச்சனைக்கு வாரையில், பேஷண்ட்டை தொட்டு பார்க்குறதில்ல, எல்லாருக்குமே பெரண்டோல் தான் கூடுபடுது. சரியான மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அங்கேயும் இருக்குது சார். அதெல்லாம் நாங்கள் கதைச்சா சார் திருப்பி சிறைச்சாலைக்கு எதிராக இவர் கதைச்சாருன்னு திருப்பி உள்ளே போட்டுருவாங்க. எனக்கு கதைக்கலான்னு தில்லான இருக்குது. ரூபாசிங்கம் அண்ணா நீங்கள் அதை பார்த்துட்டுப்பீங்க நினைக்கிறேன். நீங்கள் தான் மெடிக்கல் எம்மோ அங்கே தயவு செஞ்சு போய் ஒவ்வொரு பேஷண்ட் ஒரு நாளைக்கு 5 பேஷண்ட்டையாவது கையால் தொட்டு பேருங்கோ. அவங்க சில பேர் உண்மையான வரியில் இருக்கிறாங்க. கண்ணில் இல்லாமல் இப்படி கண் வெளியால் வந்திருக்கிற ஒருத்தன் அடிபட்டு கண் வெளியால் வந்திருக்கிற ஒருத்தனை நீங்கள் பார்க்க மாட்டேன்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் நான் நிற்கிறேன் அதை கூப்பிட்டு பார்த்துருக்கீங்க. வேண்ட சம்பளத்துக்கு வேலை செய்யத்தானே என்ன வேணும். அதான் எந்த பாலிசி என்ன. அப்படி எனக்கு எம்எஸ் பதவி ஒன்றும் வேண்டாம். என்ன வவுனியா சிறைச்சாலையிலேருந்து எம்மோ பிரிசனாக மாற்றி விடுங்க சார். நான் அங்கே வேலை இருந்தார் கொஞ்ச நாளைக்கு. எங்களை படிக்கிறதுக்கு நிற்க தானே வேணும் சார். கணக்கு விஷயம் கதைக்கு இருக்குது. இப்போ இந்த லீகலுக்கு எதிராக ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. நான் அந்த அது ஜெயிலை பற்றி சொல்கிறேன். சரியான பாவம் சார். 500 பேர் ஒரு இடத்துக்கு படுத்துருக்காங்க. இப்படி பான் அடுக்கிற மாதிரி இப்படி தான் அடுக்கிறது. பான் ஒரு தலை இப்போ இந்த ஹால் அப்படி தான் அடுக்கிறது. இந்த கையில் இப்போ பாரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கையில் இந்த வந்துருக்கு இந்த ரேஷம், இந்த கையில் இந்த ரேஷம் சார். ஏன்னா இந்த கையால் இப்படி குத்தி கொண்டு தான் படுத்திருந்தேன் நான். எனக்கு அந்த உடம்பை நிலத்தில் வைக்கிற அளவுக்கு இல்லை. இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த அடகு சார் கஷ்டப்பட்டு தான் இருந்து வந்தேன் நான். ஆனால் எனக்கு இன்னொரு 1 மாதம் இல்லைன்னு ஒரு 5 வருஷம் நினைப்பேன். பரவாயில்லை. நான் அவங்களோட இருப்பேன். அவங்களோட இருந்த ஒவ்வொரு கதையெல்லாம் என் கேட்கல. இந்த 5 நாளில் வெளியே போகணும்னு மேடம் கேட்கிறேன். எனக்கு நான் உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உள்ளுக்கே இருந்து அவங்களோட கதையை கேட்கணும்னு சில விஷயம் கதைச்சா இப்போ இந்த கோர்ஸுக்கு எதிரான போயிடும். ஆனால் சில பேர் அப்பாவியல் அங்கே வந்து சரி எனக்கு சொல்ல தெரிய விரும்பல. நான் இந்த டாப்பிக்கு வரேன் சார். இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது செய்து பொதுமக்கள் நல்ல மதிப்பை பெறலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போது நான் தெளிவாக சொல்லுறேன். நான் டக்ளஸ் ஐயாவின் ஆள் அல்ல. எல்லாரும் சொல்லிக்கொண்டு நீங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய ஆள் உண்டு இல்லைன்னு சொன்னான். கேட்கல. நீங்கள் டக்ளஸ் ஐயாண்ட ஆளுண்டீங்க இல்லைன்னு சொன்னான். அப்போவும் நீங்கள் கேட்கல. இப்போ யார்ட்டு ஆளுன்னு சொல்ல போகிறீங்களா? ஏதாவது ஒரு பேருன்னு சொல்லுங்க. அதற்கு நான் இன்னும் அவர்கிட்ட சம்மந்தமாக சொல்லி வரேன். இதை விட கணக்கு ரெக்கார்டிங்கள் ஜிபி கணக்கில் கிடக்குது. எல்லாத்தையும் விட்டா சார். வந்து எலெக்ஷன் எல்லாம் பலதாக போயிருந்தேன் சார். எப்படி ஆக்களை போட்டுங்களை சுற்றுவானுங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் சந்திப்போம்.